நம்ம எல்லாரும் நிறைய சைபர் கிரைம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இப்போலாம் ஒரு மெசேஜை வித்தின் செகண்டில் சென்ட் பண்ணிடுறோம். பட் இன் 19th century மிட் வரைக்கும் ஹார்சார் மெயில் மூலியமாக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கேபிட்டல் பாரிஸ்லேருந்து போர்டோ ரீச் ஆகணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஆல்சோ இதே டைமில் அவங்க கவர்மெண்ட் அவங்க சீக்ரெட் மெசேஜ் எல்லாம் பாரிஸில் உள்ள கேப் செமாஃபர் டெலிகிராஃப் சிஸ்டம் வழியாக சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் பிட்வீனில் ஒரு டவர் இருக்கும். அந்த டவரில் உள்ள ஆப்ரேட்டர் ஃப்ளாக் மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணுவார். அதை இன்னொரு டவரில் உள்ள ஆப்ரேட்டர் டெலஸ்கோப்பில் பார்த்து அதை மெசேஜாக டீகோட் பண்ணுவார். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தான் டெலிகம்யூனிகேஷனில் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்படியே 1834 வந்தீங்கன்னா போர்டோவிலேருந்து ஃப்ரான்ஸ்வா அண்ட் ஜோசப் லாங் பிரதர்ஸ் 2 பேருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ பாரிஸ் டு போர்டோ மிடில் ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை கவர்மெண்ட் மெசேஜில் சீக்கிரட்டாக இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேட்டரும் பாரிஸில் அவர் ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்காக அவருக்கு லஞ்சமும் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவர் ஃப்ரெண்டுக்கு அவர் இந்த விஷயத்துக்காக தான் கேட்குறாருங்கிறது தெரியாது. இதனால மற்றவங்களுக்கு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு நிறையா ப்ராஃபிட்டும் பார்க்குறாங்க. இப்படியே 2 years நல்லா போகுது டில் 1836 வரை. அப்போ ஒரு நாள் அந்த ஆப்ரேட்டருக்கு ஹெல்த் இஷ்யூ வருது. அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுறாரு. அவர் ஃப்ரெண்டும் இதை பற்றி ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹையர் அஃபீஷியல்ஸும் நம்ம பிரதர்ஸ் 2 பேரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போதைக்கு அது இல்லீகல் இல்லைன்றதுனால லஞ்சம் கொடுத்ததுக்கு மட்டும் ஃபைன் பே பண்ண சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் இதோட மோட்டிவ் சைபர் கிரைமோட ரிலேட் ஆனாலும் இது ஒரு சைபர் கிரைமே இல்லை. பிகாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த கிரைம் பண்ணாலும் அது சைபர் கிரைம் கீழே வராது. பட் நம்ம கூகுள் ப்ரோ கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் இன் வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் காட்டுறாப்புல. என்ன மாதிரி யாரையும் ஏமாந்துட வேணாம். பட் இந்த கதை கேட்க நல்லா இருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.